நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, ஜாக்கெட். ஒரு சாதா ஜாக்கெட்டோட கைய பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஜாக்கெட் துணிய நம்ம வந்து 4ஆ மடிச்சு போடுறோம். 1, 2, 3, 4 4ஆ மடிச்சு போட்டுக்கிறோம். மடிச்சு போட்டுட்டு, இப்போ இந்த மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிசுறு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 1 1/4 இன்ச்சு 1 1/4 இன்ச்சு எதுக்கு நம்ம மார்க் பண்ணுறோன்னா, இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து ஜாக்கெட்டோட உயரம், இப்போ ஒரு அளவு ஜாக்கெட் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த அளவு ஜாக்கெட்டோட அளவு கை உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து இது நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா நம்ம கை கம்மியாயிரும். கைக்கு வந்து முன்கையை கரெக்டாக மடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம இதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து 5 1/4 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் உள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா 5 3/4 இன்ச்சு வருது கை. 5 3/4க்கு நம்ம ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் எப்போவுமே. 6 இன்ச்சு உயரம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த உயரத்தில் இருந்து 3 இன்ச்சு கழிக்கணும். 3 கழிச்சா மீதி 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சு தான் இங்கே சைடு நமக்கு. இப்போ 3 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து முன்கை வந்து நமக்கு 5 3/4 இருக்குது. அளவு ப்ளவுஸில் 5 3/4 இருக்குது. 5 3/4க்கு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். இதில் இருந்து ஒரு 1 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு கழிச்சு எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து 6 3/4 கையோட சுற்றளவு வந்து 6 3/4 எடுத்திருக்கோம். 6 3/4க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இங்கே முன்கை வந்து நம்ம 5 3/4 எடுத்திருக்கோம். இந்த 5 3/4க்கும் அந்த 6 3/4க்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த 3 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட கையோட அளவு வரும். பட் கைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த 6 இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, இதில் இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம். பண்ணியாச்சுங்களா? இப்போ இது வந்து முன்கை எடுக்கணும் இல்லையா, முன்கைக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இப்படி அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சிக்கிறோம். இதுதான் கையோட அளவு. ஒரு கையோட அளவு வந்து இவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.